வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதிமுக 2 மாஞ்சிக்கள் இடையே கைகலப்பு, இலையின் கட்சி அரசியலில் நீடிப்பதே சிக்கல், திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மக்களே, தற்சமயம் வரைக்கும் பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய அதிமுகவில் பிளவுகள் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது இதற்கு முன்னதாக பிளவுகள் ஏற்பட்டு சசிகலா, டிடிவி தினகரன், பன்னீர்செல்வம் என்று தனித்தனியாக பிரிந்து கொண்டிருக்கும் இந்த ஒரு சூழ்நிலையை அடுத்த கட்டமாக பெரும் விதத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில்தான் அதிமுக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பது ஒரு யதார்த்த உண்மையாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு சமயத்தில் தான் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய பலவிதமான விஷயங்கள் மூலமாகவே பெரும் விதத்தில் சுட்டி காட்டுகிறது என்றும் கூறப்படுகிறது. அதாவது என்னவென்று பார்க்கும் பொழுது ஒட்டுமொத்தமாகவே இருக்கக்கூடிய அதிமுக கட்சியில் இபிஎஸ் அணியில் சிவி சண்முகம், கேபி முனுசாமிக்கு ஒரு சில மோதல்கள் நீடித்து வருவதாகவும் அரசியல் வட்டாரங்களிலும் அதிமுகவிலும் தொடர்ந்து பேச்சுக்கள் என்பது பேசப்பட்டு வந்ததை நாம் காண்பித்து வருகிறோம். ஏனென்றால் மாவட்ட செயலாளர்களை கேட்காமல் கண்டுகொள்ளாமல் வேட்பாளர்களை நிறுத்தியதன் காரணமாக அதிமுகவில் எடப்பாடியின் அணியில் இருக்கக்கூடிய ஒரு சில முக்கிய புள்ளிகள் கொஞ்சம் கோபத்தில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. என்னதான் பெரும் விதத்தில் இருந்தாலும் கூட, தலைமையாக இருந்தாலும் கேட்கணும் அப்படி இப்படின்னு பார்த்திங்கன்னா மாவட்ட செயலாளர் தரப்பில் சொல்லிட்டு இருந்தாலும் கூட, தலைமை என்ன முடிவு எடுக்குதோ அதுதான் பார்த்திங்கன்னா கட்சியின் தலைமை ஏற்றபோல் செயல்படும் அப்படின்னு எடப்பாடியின் கருத்துக்களாக இருக்கிறது. இதனால் 2 மாஜிகளுக்கு இடையே பார்த்திங்கன்னா மோதல் என்பது நீடித்து கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த ஒரு சமயத்தில் அதிமுகவுக்கு என்னதான் ஆயிற்று என்று தெரியவில்லை. யார் செய்த பாவமோ, யார் செய்த பார்த்திங்கன்னா சிக்கலோ, அதிமுகவுக்கு தொடர்ந்து பின்னணைவும் சிக்கல்களும் அவ்வப்பெயர்களும் வந்து கொண்டே இருக்கிறது. இது பத்தாத குறைக்கு தொடர் மோதல்களிலும் கொண்டிருக்கின்ற சூழலில் அடுத்தடுத்து அதை தடுக்க தீவிரமாக பார்த்திங்கன்னா பன்னீர்செல்வம், சசிகலா அவர்களும் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றும் ஒரு பக்கம் கூறப்படுகிறது. இந்த ஒரு சமயத்தில்தான் மேலும் நம்முடைய அதிமுகவில் அங்கமாக வகித்து கொண்டிருக்கும் சசிகலா அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள், டிடிவி தினகரன் அவர்கள் எப்படியாவது உள்ளே போகிடணும் அதிமுகவில் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அங்கேயே இன்னும் கொஞ்சம் மோதல் நீடித்து கொண்டிருக்கிறது அப்படின்றது தற்பொழுது வெளியாகி மிகுந்த ஒரு பரபரப்பை அனைத்து விதமான அரசியல் வட்டாரங்களும் ஏற்படுத்தி இருக்கிறதாகவும் கூறப்படுகிறது. இந்த ஒரு சமயத்தில் இவர்களையெல்லாம் பார்த்திங்கன்னா தலைமையை பார்த்திங்கன்னா சரி செய்வதற்கு வெற்றி ஒன்று தேவை அப்படின்னு ஒரு பக்கம் பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்லிகிட்டு இருக்கார். நேற்று கூட பார்த்திங்கன்னா முக்கிய நபர் ஒன்று சொல்லியிருந்தார். அதாவது நம்மளுடைய இன்று எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாருன்னா, அதிமுக மாவட்ட செயலாளர்களுடன் இபிஎஸ் ஆலோசனை செய்திருந்தார். அப்பொழுது சொல்லியிருக்கிறார், அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெறும் இந்த ஆலோசனையில் சென்னை 3 தொகுதிகள், அதாவது திருப்பெருந்தூர், காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர்கள், வேட்பாளர்கள், தொகுதி பொறுப்பாளர்கள் பங்கேற்றுள்ளனர். அதில் மக்களவைத் தேர்தலின் வாக்குப்பதிவு நிலவரம், வெற்றி வாய்ப்புக்கு குறித்து பார்த்திங்கன்னா ஆலோசனை நடைபெற்று கொண்டிருக்கும் சூழ்நிலையில் அதில் கூறிய நம்மளுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அதிமுக பெரும்பான்மையை தொடப்போகிறது, பெரும்பான்மையை வெற்றி பதிக்கப் போகிறது என்று கூறி தேர்தலுக்கு பின் புது மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கூறியிருப்பது, சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் அவர்கள் இணைக்க போகிறாரா, இல்லை வேறு எது யூகங்களை கையில் எடுக்க போகிறாரா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஒரு பக்கம் மோதல்கள் கட்சியில் இருக்கிறது, அதை சரி செய்ய வேறு ஏதேனும் செய்ய போகிறாரா அப்படின்றது தெரியாமல் புரியாமல் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கப் போகிறது என்ற ஒரு தகவல். மேலும் இதுபோன்ற நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.